ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ ஃபைனல் குரூப் 4 சிஎஃப்ஆரோட ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிலபஸில் பார்த்திங்கன்னா இதில் இத்தனை பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் எது கவர் பண்ண போகிறோம், செகண்ட் எது கவர் பண்ண போகிறோம், தேர்ட் எது கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிறது ஃபர்ஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்போம். ஆனால் அதை படித்து முடிக்கிறதுக்கு நமக்கு இருக்கிறதுல அவைலபிள் டைமில் half ஆஃப் தி டேஸ் வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ எந்த பிளான் ஃபாலோ பண்ணால் சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம போகலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் பியில் உள்ள 2, 3 and 4 இது மூணுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 15%. ஓகே, செகண்ட் வந்து ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் கவர்மெண்ட் அக்கௌண்டிங் இன் இந்தியா. இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்த்து 20% ப்ளஸ் 20 பார்த்திங்கன்னா மொத்தம் 35%. ஸோ செக்ஷன் செக்ஷன் பி அண்ட் டி, செக்ஷன் இ அண்ட் எஃப், பிஇ அண்ட் எஃப் இது மூணு பார்த்திங்கன்னா நம்ம 35% கவர் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் அக்கௌண்டிங் இந்தியா இது ஃபுல்லாகவே தியரி தான். 1 or 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸ் இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ், அக்கௌண்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ், என்பிஎஃப்சியில் வந்து தியரிஸும் இருக்கும் ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கவர் பண்ண வேண்டியது ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். ஸோ இது மூணு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஸ்பெசிஃபிக் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்கன்னா 12 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸோ இது 12க்குமே நம்ம ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எந்த எக்ஸாமில் எதில் இந்த கொஷின் வருது நம்ம சொல்ல முடியாது. ஸோ போன டேர்மில் கேட்கல, இந்த டேர்மில் கேட்பாங்க, அந்த மாதிரி நம்ம இதில் டிசைட் பண்ண முடியாது. ஸோ ஈக்குவல் ப்ரிஃபரன்சஸ் கொடுத்து இது எல்லாமே ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா 25%. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா இது நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணது 60% கவர் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா செக்ஷன் இ அண்ட் செக்ஷன் டி. ஓகே, இது ரெண்டில் நீங்கள் ரெண்டுமே உங்களால் கவர் பண்ண முடியும்னா சூப்பர், கவர் பண்ணிவிடுங்க. இல்லை ஏதாவது ஒன்று தான் கவர் பண்ண முடியும்னா ஏதாவது ஒன்று கவர் பண்ணிங்கன்னா உங்களால் 80% அதில் ஸ்கோர் பண்ண முடியும். அதுலேருந்து வர கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 80% நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும். இப்போ நம்ம சிலபஸில் 80% கவர் பண்ணிடுறோன்னு அர்த்தம். நீங்கள் ரெண்டுமே முடிச்சிங்கன்னா 100% சிலபஸ் நம்ம கவர் பண்ணிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் பி 2, 3 and 4, செகண்ட் வந்து செக்ஷன் இ அண்ட் எஃப். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். செகண்ட் வந்து ஸ்பெசிஃபிக் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இதில் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். இது இல்லைன்னா இது 5 or 6 இது தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, இப்போ சிலபஸ் வைஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டடி பிளானில் சிலபஸ் பற்றி பார்த்தோம். செகண்ட் அவைலபிள் டைம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபுல் டைம் படிக்கிறீங்களா இல்லை ஒர்க் போயிட்டே படிக்கிறீங்களான்னு பொறுத்து உங்களோட அவைலபிள் டைம் பெர் டே எவ்வளோன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இந்த சிஎஃப்ஆர் படிக்கிறதுக்கு டோட்டலாக எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தா அப்ராக்சிமேட்லி 300 hours ஆகுது. நீங்கள் பெர் டே 2 hours படித்தா கூட இது 150 days எடுத்துகிட்டு போகும். ஓகே, இப்போது ஃப்ரம் ஜூலை டு டிசம்பர் நான் கால்குலேட் பண்ணேன் 163 days வந்து அவைலபிள் டைம் இருக்குது. இப்போ நீங்கள் ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டேஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது நீங்கள் 300 hours டோட்டல் டைம் தேவைப்படுறது. நீங்கள் பெர் டே 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இது 150 daysக்கு போயிடும். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் வந்து பெர் டேக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அந்த கான்செப்டுவலாக நீங்கள் இந்த சப்ஜெக்டை முடிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் படிக்கிறதோ சேம் வந்து ரிவிஷனும் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பெர் டே மினிமம் 2 hours உங்களால் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சேம் டைம் கான்சன்ட்ரேஷனோடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, தேர்ட் பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜில் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ உங்களோட சிட்டியில் ஃபேமஸாக இருக்கிற இன்ஸ்டியூட் ஏதாவது போய் நீங்கள் டெமோ கிளாஸஸ் எதாவது அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே வந்தால் அங்கே உள்ளது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இங்கிலீஷ் ஓகே, பாப்புலரான ஒரு ஃபேக்கல்ட்டியோடது வேணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நான் யாரோடது வாங்கி படித்தேன்னா சிஏ சிரஞ்சீவி ஜெயின் சாரோட தான் வாங்கி படித்தேன். ஆக்சுவலாக கான்செப்டுவலாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னால் ஈஸியாக படிக்க முடிஞ்சிச்சு. 2 கொஷின் பேங்க்ஸ் புக் தருவாங்க, அது போக ஒரு கான்செப்ட் புக்ஸ். அது எதுக்குன்னா இந்தியஸ்க்கு மட்டும்தான் கான்செப்டுவலி புக்ஸ் தருவாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு எந்த மாதிரி லாங்குவேஜ் உங்களுக்கு ஈஸியோ அதை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். சிஏ சிரஞ்சீவி ஜெயின் சாரோடது மட்டும் இல்லை, நிறையா ஃபேக்கல்ட்டியோடது இருக்குது. நீங்கள் யாரோடது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். யாரோடது வேணுமோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனில்
மேண்டேட்டரிலி 3 ரிவிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இப்போ நீங்கள் படிச்சிருவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் முடிப்பீங்க. லாஸ்ட் டாபிக் முடிக்கும்போது ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன படித்தோன்னே ஞாபகம் இருக்காது. அதில் என்ன கான்செப்ட் வரும், ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ ரிவிஷன்னா அந்த இடத்துல கை கொடுக்கும். நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி 3 ரிவிஷன்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் பண்ணணும். இப்போ 3ன்னா தான் நம்ம ஒன்றே பண்ணுவோம். ஸோ 3 ரிவிஷன்ஸ் தேவையில்லை, 1 போதுங்கிற முடிவுக்கு வராதீங்க. 3 ரிவிஷன்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷெட்யூல் போடும்போது சேர்த்தே ஷெட்யூல் பண்ணணும் 3 ரிவிஷன்ஸ்க்கு. ஸோ 3 ரிவிஷன்ஸ்னால் 1 மந்த்தை விட்டுருங்க. 30 டேஸ்க்கு முன்னாடிக்குள்ளே நீங்கள் இந்த சப்ஜெக்டை படித்து முடிக்கணும். 30 டேஸ்க்கு அப்புறமா ஃபுல்லாக ரிவிஷன். இது போக நீங்கள் என்ன பண்ணணும்னா வீக்லி ரிவிஷன், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ரிவிஷன் இப்போ ஒரு சாட்டர்டே எடுத்துக்கோங்க, இல்லை சண்டே எடுத்துக்கோங்க. அந்த 5 டேஸ் 6 டேஸ் படித்ததை 1 டே நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்களே. இல்லை வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்டு, இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல வந்து மறந்துடுச்சுன்னு அந்த ஒரு இது வந்து நம்ம வீக்லி ரிவிஷன் பண்ணால் கிடைக்காது. ஸோ இந்த ஸ்டடி பிளானில் இந்த சிலபஸ் பிளானிங் நான் ஃபாலோ பண்ணது தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவைலபிள் டைம் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ரிசோர்ஸஸ் நான் உங்களுக்கு மற்ற சஜஷன்ஸும் இருக்குது. ஸோ நான் எடுத்தது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரிவிஷன் நான் ஃபாலோ பண்ணது தான். நான் 3 ரிவிஷன் ஃபாலோ பண்ணேன். ஸோ என்னால் இப்போது நான் சில டாபிக்ஸ் ஒமிட் பண்ணிட்டேன், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரிவிஷனில் நான் அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் அதெல்லாம் மட்டும் நான் அந்த ரிவிஷன்லேருந்து எடுத்துக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ரிவைஸ் பண்ணதால தான் அந்த டாப்பிக்கில் 1 வேர்ட்ஸ் வந்தால் என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போக இந்த ரிவிஷனில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா, நம்ம சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டில் இருக்கிற எம்சிக்யூ பேங்க், எம்சிக்யூஸ் அவ்வளோ இருக்குது. அதுலேருந்து 1 வேர்ட்ஸும் வந்திருக்கு. ஒர்க் புக் இருக்குது. அதுக்கப்புறம் எம்டிபி, ஆர்டிபி, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த இயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நியூ வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க. அதில் நிறையா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் நிறையா கேட்குறாங்க. நான் இப்போ எழுதுனதில் நான் பார்த்துருக்கேன், நிறைய கேட்குறாங்க. ஸோ அதை ஒமிட் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிஎஃப்ஆர் ஸ்டடி பிளான் இது தான். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.